Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல 2024ல நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன்ல யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்கள வந்து இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து எஸ்பெஷலி வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வாட்சர், அதே மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து டிரைவிங் லைசென்ஸ்ல இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி ஃபாரஸ்ட் கார்டியன் இந்த கேட்டகரியில நீங்க வந்து செலக்ட் ஆகி உங்களோட மார்க் வந்து நல்ல ஒரு ரேங்கிங்ல இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ஆன்லைன்ல வந்து பண்ண சொல்லி நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா நோட்டிபிகேஷன் அப்படிங்கறத ஷேர் பண்ணிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட டேட் கொடுத்து நம்மளுக்கு வந்து இந்த டேட்டுக்குள்ள நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்டியலில் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இன்னையில இருந்து அடுத்த மாசம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. பிப்ரவரி மந்த் வந்து நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நீங்க வந்து உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல போயிட்டு நீங்க லாகின் பண்ணி உங்களுடைய 10th 12th உங்களுடைய டிப்ளமோ டிகிரி நீங்க என்னெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுல இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட் பத்தி பார்க்க போறோம். அதே மாதிரி வந்து ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு மெமோவும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை பத்தி டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறாங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நேத்து டிஎன்பிசி தரப்புல இருந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னு ஒரு அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த அப்டேட் தான் நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க. ஏற்கனவே நம்ம டெலிகிராம் சேனல்லையும் சரி நம்ம வாட்ஸ்அப் குரூப்லயும் ஷேர் பண்ணியிருந்தோம். அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து யார் யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு அதே மாதிரி ஃபாரஸ்ட் கார்டுல வித் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கக்கூடியவங்க, ஃபாரஸ்ட் வாட்சர் அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர்ல ட்ரைபல் யூத் அதாவது பழங்குடியினர் இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு. சரிங்களா? இந்த கேட்டகரியில நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன்ல செலக்ட் ஆயிருக்கீங்க, நல்ல ஒரு ஸ்கோர் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு டேட்ல இருந்து அடுத்த மாசம் பிப்ரவரி மாசம் 5ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு வந்து இதுல ஒரு 9 நாள் அதுல ஒரு 5 நாள் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 14 15 நாள் டைம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்னா ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும். இது வந்து இரண்டாம் கட்ட ஆன்லைன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன். முதல் கட்டமாக வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் அதாவது ஜேஏ ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்க்ளூடிங் விவோ பில் கலெக்டர் டைப்பிங் ஸ்டெனோ டைபிஸ்ட் இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஆன்லைன்ல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு ஒரு டேட் கொடுத்து டைமிங் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா சர்டிபிகேஷன் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரீ அப்லோட் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டியலில் உங்களுடைய நம்பர் வந்து வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்க வந்து கண்டிப்பா டாக்குமெண்ட்ஸ் வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ற மாதிரி இருக்கும். எப்படி டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை பண்ணணுங்கிறத பத்தி இப்போ உங்களுக்கு ஷார்ட்டா வந்து சொல்லிடுறேன். அதே மாதிரி மெமோ வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குமே வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் கொடுத்து நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மெமோ அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். இந்த மெமோவில் தெளிவா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து எக்ஸ்பிளேஷன் வந்து பண்ணிருப்பாங்க. எப்படி நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும், அப்லோட் பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் எல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு A to Z இதுல வந்து ஷேர் பண்ணிருப்பாங்க. இதை நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா முழுமையா வந்து படிச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். சரிங்களா? அப்படி கீழே வந்து லாஸ்ட் பேஜ்ல வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷனோட வந்து கொடுத்துருப்பாங்க. எப்படி வந்து நீங்க வந்து லாகின் பண்ணணும். முதல்ல வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் ஓபன் பண்ணி உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய டாஸ்க் போர்ட்ல கரண்ட் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அப்லோடு டாக்குமெண்ட் சொல்லிட்டு எல்லோ கலர் பட்டன் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய 10th 12th நீங்க என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே கொடுக்கணும். நீங்க ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் இது எல்லாமே நீங்க என்ன பண்ணணும்னா அப்லோட் பண்ணணும். நீங்க ஏதாச்சும் தப்பு பண்ணிருந்தீங்க, ஏதாச்சும் வந்து பாத்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் கேட்கணும் அப்படின்னா அப்பாலஜி லெட்டர் ரைட் பண்ணி நீங்க வந்து சப்மிட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சில ப்ரொசீஜர் இருக்கு. எப்படி வந்து டாக்குமெண்ட் வந்து பெர்ஃபெக்ட்டா அப்லோட் பண்ணணுங்கிறத பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் விஓ பில் கலெக்டர் இந்த கேட்டகரியில அப்லோட் பண்ணும்போது நம்ம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருப்போம். அந்த வீடியோ பார்த்து முழுமையா தெரிஞ்சுக்கோங்க. அந்த வீடியோக்கான லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இல்ல ப்ரோ எங்களுக்கு அகைன் வந்து வீடியோ வந்து எப்படி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ போடணும்னு சொன்னா கூட சொல்லுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு நம்ம சேனல்ல வீடியோவா உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்றேன். சரிங்களா? இதுதான் வந்து இப்போதைக்கு நான் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. சோ நீங்க டைரக்டா என்ன பண்ணுங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு ஐடியை லாகின் பண்ணி காட்டுறேன். டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் ஆஃபீஸ்ல நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். உங்களுடைய ஒன் டைம் ஓஎம் அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆர் யூசர் நேம் பாஸ்வேர்ட் லாகின் பண்ணீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல கரண்ட் அப்ளிகேஷன் ஒரு டேப் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இது வரைக்கும் நீங்க என்னென்ன எக்ஸாமினேஷன்லாம் வந்து அட்டன் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்க்ரோல் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்க 2024 ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் நம்மளுக்கு வந்து குரூப் 4 நோட்டிபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நேர இருக்கக்கூடிய வியூ கிளிக் பண்ணீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல அப்லோட் டாக்குமெண்ட் சொல்ல ஒரு ஆப்ஷன் வரும். அது கிளிக் பண்ணி நீங்க டாக்குமெண்ட் ஒன்ஸ் வந்து அப்லோட் பண்ணிருங்க. அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வியூ டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல அக்னாலஜ்மெண்ட் காப்பி வரும். இந்த அக்னாலஜ்மெண்ட் காப்பியை நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஒன்ஸ் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட். சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.